अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। रब्बी यस्सिर वला तुअस्सिर व तम्मिम बिल खैर व बिका नस्तईन या फताह। रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अरसलहू बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल कदीमिल फ़ुरक़ानिल मजीद फ़मन अता व अस्लह फ़अजरुहु अलल्लाह इन्नहु ला युहिब्बुल ज़ालिमीन। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अला उख़बिरुकुम बि अफ़्ज़लि मिन दरजतिन अस्सियाम व सदक़त सलाहु दातुल बैन औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த ஜும்மாவினுடைய எல்லா விதமான நிஅமத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக அமைதி தினம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே எந்த நெருக்கடியும் இல்லாமல் அமைதியான வாழ்வு வேண்டும் என்பதுதான் இலக்காக, லட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே அமைதி வேண்டும் என்றுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இன்று உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உலக அமைதி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. உலக நாடுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய போர்கள், உலகத்திலே வசிக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வறுமை, உள்நாட்டு போர் போன்ற அமைதி இல்லாத ஒரு சூழலை உலகமெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது. வறுமையினால் ஆப்பிரிக்க நாடுகளும் ஆசிய நாடுகளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உள்நாட்டு போர்களினால் மிகப்பெரிய அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி, இதுவெல்லாம் உள்நாட்டில் நடைபெறக்கூடிய போரின் மூலமாக உலகத்திலே ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது. ஆப்கானிஸ்தானில் அமைதி இல்லை. லிபியா, சிரியா, ஈராக், ஏமன் போன்ற நாடுகளில் உள்நாட்டுகளில் நடைபெறக்கூடிய போர்களின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்புகளை, அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகின்றது. எத்தியோப்பியா, சூடான், சோமாலியா, காங்கோ, நைஜீரியா, புருண்டி போன்ற நாடுகளிலே உள்நாட்டு போர்களின் மூலமாகவும் அமைதி இல்லை, வறுமையின் காரணமாகவும் மக்கள் அமைதியை தொலைத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி உலகத்திலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்குமே அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட சூழலில்தான் சத்திய மார்க்கம் இஸ்லாம் அமைதியையும் சாந்தியையும் நிம்மதியையும் தரக்கூடிய வாழ்க்கையினுடைய மகத்தான திட்டங்களை வகுத்து இஸ்லாம்
ஒரு சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே எல்லா மக்களும் வாழ்கின்றார்கள். பல மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல இனத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் உள்ள மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை தாண்டி இந்த உலகத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வது என்பது பெரும் சவாலாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவேதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட கருத்து மோதல்கள், மதங்கள், இனங்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழல்களில் யார் இதை சகித்து கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நிறைய நன்மைகளை நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை, அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஹிஜ்ரி 6 ஹுதைஃபியா என்று சொல்லப்படக்கூடிய உடன்படிக்கை 1500 சஹாபாக்களோடு இஹ்ராம் கட்டிக்கொண்டு மக்கமா நகரத்திற்கு நுழைகின்றார்கள். அங்கே கஅபத்துல்லாவுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. வரலாற்று நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது, தவாப் செய்ய முடியாது, காபாவுக்குள் நுழைய முடியாது என்ற தடை வருகின்றது. பெரும் பெரும் சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் நாம் ஏன் திரும்பி செல்ல வேண்டும், நம்மிடத்தில் பலம் இருக்குகின்றது, நாம் ஏன் திரும்பி செல்ல வேண்டும் என்பதாக கொதித்தெழுகின்றார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரத்தை நோக்கி திரும்புகின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் திரும்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவுக்கு வந்தார்கள் என்பது சுருக்கமான வரலாறு. இப்பொழுது வெளிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு தோல்வி ஏற்பட்டதை போன்றும் காஃபிர்களுக்கு வெற்றி ஏற்பட்டதை போன்று உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதே போன்றுதான் முஸ்லிம்களும் கருதினார்கள். காஃபிர்களும் நாம் அவர்களை நுழைய விடாமல் தடுத்து விட்டோம் என்பதாக சொல்லி அவர்கள் மமதையிலும் பேசினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி அருளினார். இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனா, தெளிவான வெற்றியை நாம் உங்களுக்கு தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கி அனுப்பினார். அந்த நேரத்தில் திரும்பி வந்தது. பிறகு ஃபத்தஹே மக்கா வெற்றி கொண்டப்பட்டு இஸ்லாமிய நாடாக அந்த மக்காவினுடைய நகரம் மாறியதாக வரலாறுகள் நமக்கு தெரியும். ஆக தெளிவான வெற்றியை நாம் தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தார். அருமையானவர்களே, சில நேரத்தில் நாம் சமாதானமாக செல்வது இருக்குகின்றது, அமைதியாக செல்வது இருக்குகின்றது, அது வெற்றிக்கு காரணமாக அமையும் என்பது இந்த ஹுதைஃபியா உடன்படிக்கையிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் மிகப்பெரிய நமக்கு முன்மாதிரியாக சான்றாக இருந்து கொண்டு இருக்குகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த சமாதானம் விட்டு கொடுத்து செல்வது என்ற இந்த உன்னதமான பண்பு இருக்குகின்றதே, இது நம்முடைய குடும்பங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு மத்தியிலே நாம் விட்டு கொடுத்து சமாதான முறையில் அமைதியான முறையில் செல்வது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அமைதிக்கும் அது காரணமாக அமைகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இரு சகோதரர்களுக்கு மத்தியில் பேசாமல் இருப்பது இருக்குகின்றதே, அது முஸ்லிம்களுடைய பண்பல்ல என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களிடத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலா உஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்கட்டுமா? எப்படிப்பட்ட செய்தி? ஃபி அஃலலி மின் தரஜத்தி சியாமி வ ஸதகா,
நோன்பு வைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ, என்ன அந்தஸ்துகள் கிடைக்குமோ, சதக்கா கொடுத்தால் என்ன அந்தஸ்துக்கள் உயருமோ, அதைவிட மிக சிறந்த ஒரு செயலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள். அவசியம் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வைத்தால் அடையக்கூடிய அந்தஸ்தை விட, நீங்கள் தான தர்மம் செய்தால் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை விட, சலாஹு தாத்து பைனைன், இருவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் உல்ஃபத்தை ஏற்படுத்துவது, சமாதானத்தை ஏற்படுத்துவது இருக்கின்றது. இது நோன்பு வைப்பதை விட, சதக்கா கொடுப்பதை விட கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை விட மிக சிறந்த அந்தஸ்து என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது நோன்பு சதக்காவை விட, அதனுடைய கூலியை விட நன்மைகளால் மிகவும் உயர்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு மாறாக இருவருக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது இந்த சமூகத்தையே அழித்துவிடும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ பி காதிபின் மன் ஸலஹ பைனன் நாஸ் ஃபகால கைரன் அவ் நமா கைரன். ஒருவர் மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்கிறார். மக்களுக்கு மத்தியில் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்கிறார். அவரை நீங்கள் பொய்யர் என்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்வது குற்றமில்லை, அதற்காக வேண்டி பொய் சொல்லலாம், இது பொய்யே அல்ல என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, நாம் நம்முடைய செயல்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நாம எப்படி நம்முடைய குடும்பத்துக்களுக்கு மத்தியில், சமூகத்துக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இருவர் பிளவுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால், இருவர்கள் சண்டையிட்டு கொண்டார்கள் என்று சொன்னால், அது ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பகையோடு வாழ்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் என்ன? இந்த தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அதே போன்று ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, இதை வைத்து அவர்களுக்கு மத்தியிலே உசுப்பேத்தி ரணகலமாக்குவது, மேலும் பகையை அதிகரிக்க செய்யக்கூடிய முயற்சி இருக்குகின்றது. இது மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயம். இருவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு பொய் சொன்னால் கூட அது தவறில்லை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, பெருமானாருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஏதோ ஹதீஸை கேட்டோம் போனன்னு போயிடக்கூடாது. அந்த ஹதீஸை என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து நடைமுறைப்படுத்துவேன், என்னுடைய செயலில் நான் அதை செய்வேன் என்பதுதான் ஹதீஸை, அதன் பிரகாரம் நபியின் பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கை. பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. நம்மில் யார் சிறுவர் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு யார் மதிப்பு கொடுக்கவில்லையோ, மரியாதை கொடுக்கவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த எல்லா மனிதர்களையும் குறிக்கும். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட நடைமுறையோடு நாம் வாழ வேண்டும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னைக்கு பஸ்ஸில் வயதானவங்க ஏறிட்டா இருக்கையிலே அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள், எழுந்து அவர்களுக்கு இடத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கும்? அருமையானவர்களே, நாம் ஒரு நாள் பஸ்ஸில் போனோம்.
நமக்கு இப்போ 47 48 வயசாகுது. ஒரு வயதான இந்து மதத்தை சார்ந்த ஒரு முதியவர் கையிலே அந்த தடியை வைத்துக்கொண்டு ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு ஏறுகின்றார். பஸ் முழுக்க எல்லோரும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. யாருமே எழுந்து அவர்களுக்கு இடம் கொடுக்க முன் வரல. இப்போ நாம் எந்திரிச்சு என்ன செஞ்சோம்? இடத்த கொடுத்தோம். அவர் என்னுடைய தோற்றத்தை பாட்டு நீங்களே வயசானவங்க நீங்கள் உட்காருங்கிறார். இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள். 20 25 வயது மதிப்புள்ள இளைஞர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். முதியவர் வருகிறார், அவருக்கு நாம் இடம் கொடுக்க என்ற சிந்தனை இல்லை பெரியோர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் என்ன? பெரியவர்களை மதிப்பது என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டுமா, அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டுமா? ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் மதிக்க வேண்டும். அனைத்து சிறியவர்கள் மீதும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதுதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய பாடம் பெரியோர்களே. அருமையானவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல ஒழுக்கங்களை, நல்ல விதமான நற்போதனைகளை, நல்ல வார்த்தைகளை, நற்செயல்களை கற்றுக் கொடுக்கணும். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க நம்மளை காட்டிலும் கொஞ்சம் அறிவிலையும் புத்திசாலித்தனத்தில் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. எங்களுக்கு ஓதி கொடுத்த ஹஜரத்து, அவங்களுக்கு ஒரு பேத்தி, அவங்களுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். வீட்டில் சாப்பிடாம அந்த புள்ள வந்துருச்சு. இப்போ வீட்டிலேருந்து அஜரத்துக்கு டெலிஃபோன் வந்து பேத்தி சாப்பிடாம வந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ அஜரத்து கேட்டாங்க, எங்கள் முன்னாடியே வச்சு கேட்டாங்க, ஏம்மா சாப்பிடாம ஏம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்டு, காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு இட்லி சாப்பிட்டேன். ஏம்மா 3 வயசாகுது, 3 இட்லியில் சாப்பிட்ணும். அப்போ அந்த பேத்தி அஜரத்துல கேட்டாங்க, உங்களுக்கு வயசு எத்தனை? இப்போ அந்த அஜரத்துக்கு 70 வயசு. இப்போ அப்போ கேட்குறாங்க, நீ ஏம்மா 3 சாப்பிடாம 1 சாப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வயசு என்னான்னு கேட்குது. இப்போ 70 வயசுனா 70 இட்லி நீ சாப்பிட்ணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த குழந்தைகள் கேட்குது. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் மிக மதிநுட்பம் உள்ளவர்களாக, அறிவு சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கிஃப்டாக கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை, நற்சிந்தனைகளை, நல்ல வழிமுறைகளை காட்டுவது நம்முடைய செயலாக இருக்கின்றது பெரியோர்களே. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எதை விரும்புவாயோ அதை அடுத்தவர்களுக்கு நீங்கள் விரும்பாதவரை உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் எதை விரும்புகிறோமோ அது மாதிரியே மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது, நம்மளை மாதிரி தான் மற்றவங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை அடுத்தவர்களுக்கு நீங்கள் விரும்பாதவரை உண்மையான முஸ்லீமாக நீங்கள் ஆக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய உள்ளத்தில் யாருமே என்னை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்போம். நானும் உட்பட யாரும் என்னை குறை சொல்லிவிடக்கூடாது. இது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு குணம். அதே நேரத்தில் நாம் அடுத்தவர்களை குறை சொல்லாமா? நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களை நினைக்கணும். நாம குறை சொல்லக்கூடாது என்பதாக நினைத்து கொண்டு அடுத்தவர்களை நாம் குறை பேசுவது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயமா? அடுத்தவர்களுடைய சொத்துக்களை, என்னுடைய சொத்துக்களை யாரும் அபகரித்து விடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய சொத்துக்களை நான் அபகரிக்க மாட்டேன் என்ற உறுதியும் நம்மிடத்தில் வர வேண்டும். அதே போன்று நம்மிடத்திலே நாம் எதை விரும்புகின்றோமோ இதை போன்றுதான் அடுத்தவர்களையும் அந்த சிந்தனையோடு நாம் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது பெரியோர்களே. இப்படி இந்த பண்புகள் நம்மிடத்திலே வரும் பொழுது நம்மை போன்றுதான் அவரும், நம்மை நாம் நினைப்பதை போன்றுதான் அவரும் என்ற சிந்தனை வந்தது என்று சொன்னால் நம்மிடத்தில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த விதமான பகையும் வராது, அமைதி ஏற்படும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் மூலமாக சுருக்கமான கருத்தாக நமக்கு பதிவு செய்கின்றார்கள் பெரியோர்களே, சகோதரர்களே.
நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்குகின்றதே, அது மனித நேயம் மிக்க மார்க்கம் மட்டுமல்ல, உயிர் நேயமும் இருக்கக்கூடிய மார்க்கம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயம் மட்டுமல்ல, உயிர் நேயமும் நிறைந்திருக்கக்கூடிய மார்க்கம். பெரியோர்களே, நம்ம கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு செய்தி வருது. ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. 3 நாள் போயிட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க, அந்த பூனை செத்து கிடக்குது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்போ இந்த பெண்மணி விஷயமாக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹலத்தின் நார், அந்த பெண்மணி நரகம் செல்வார் என்றார். ஒன்று 3 நாள் நம்ம பிரயாணம் போனோம்னா அந்த பூனைக்கு தேவையான உணவுகளை வச்சுட்டு போயிருக்கணும், அல்லது அந்த பூனையை அவிட்டு விட்டு போனால் அது வெளியில் போய் பூச்சி புலிகளை ஏதாவது சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கிறோம். இது அல்லாமல் கட்டி போட்டு விட்டு சென்று விட்டார். அந்த பெண்மணி நரகம் செல்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனை இன்னைக்கு 1 லட்சத்துக்கு பூனை, இன்னைக்கு 1 லட்சத்துக்கு பூனை. பூனை சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சாப்பிட்றது இல்லை. மாதத்துக்கு 5000 வருது பூனைக்கு கொடுக்குறது. நம்ம வீட்டில் இன்னைக்கு வளர்க்கக்கூடிய பூனைக்கு பெயர்கள்லாம் இன்னைக்கு அப்படியே ரொம்ப லேட்டஸ்டான பெயர்கள். அருமையானவர்களே, அதனுடைய சோப்பு இருக்கு பாருங்க, 150 ரூபாய்க்கு ஒரு சோப்பு வாங்கி போடுறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ஹமாமு சிந்தால் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பூனைக்கு இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு 150 ரூபா, சாப்பிடக்கூடிய உணவு மாசத்துக்கு 5000 ரூபா வருது. இன்னைக்கு அந்த மாதிரி போயிருச்சு. விஷயம் அதுவல்ல, மார்க்கம் சொல்லக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் அதன் மீது கருணை காட்ட வேண்டும், அதற்கு உரிய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். அதை தவறும் பொழுது அதற்குண்டான தண்டனை இருக்குகின்றது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. பெரியோர்கள், சகோதரர்களே, நாய் சார்ந்த நம்முடைய மார்க்கத்தில் நாய் என்று சொன்னால் கொஞ்சம் வெறுக்கத்தக்க செயல், அது நாமெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். ஆடையில் நாயினுடைய எச்சில் பட்டுச்சுன்னா அல்லது ஏதாவது அசுத்தம் பட்டுச்சுன்னா 7 தடவை கழுவணும். நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் இது. அதே போன்று நம்முடைய பாத்திரத்தில் ஏதாவது எச்சிலோ நஜீஸோ ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் 7 முறை கழுவி 1 தடவை மண் போட்டு கழுவணுமா. மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் இது. அருமையானவர்களே, நம்முடைய ஆடையில் நாயினுடைய நஜீஸ் அல்லது எச்சில் ஏதாவது பட்டுவிட்டது என்று சொன்னால் தொழுகை கூடாது. இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் நாயினுடைய விஷயத்தில் சொல்லி இருக்குகின்றது. அதே நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு புகார் வருகின்றது. யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி தவறான தொழில் செய்யக்கூடியவள், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, ஆனால் தாகித்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுவார். இவர்களுடைய விஷயமாக நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, தஹலத்தில் ஜன்னா, அந்த பெண்மணி சொர்க்கம் போவான்னா. செய்யது ஹராம், அதுக்காண்டி நம்ம ஹராம் செஞ்சிடணும் அப்படிங்கிறது அல்ல. இந்த அளவுக்கு உயிரினங்களுக்கு உண்டான உரிமைகளை அதன் மீது அன்பு செலுத்தும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தை தருகின்றான். அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை பெற்றுத் தருவது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்படி உயிர் பிராணிகள் மீது அன்பு செலுத்தினால் அதனுடைய உரிமைகளை நாம் செலுத்தும் பொழுது இவ்வளோ பெரிய நன்மைகளை தரக்கூடிய மார்க்கம் மனிதர்கள் மீது, மக்கள் மீது காட்டக்கூடிய கண்ணியத்திற்கு ஏதாவது குறைகள் வைத்து விடுமா? அருமையானவர்களே, ஒரு ஜனாசா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லப்படுகின்றது, இந்த ஜனாசா நம்மால் இல்லை, முஸ்லீம் இல்லை, ஒரு யூத மதத்தை சார்ந்தவர். யூத மதத்தை சார்ந்தவர் இறந்து விட்டார். அதனால் நீங்கள் எழுந்துலாம் நிற்க வேணாம், கண்ணியெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற பாணியில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒருத்தர் கேட்டாங்க, லைஸத் நஃப்ஸன், அது ஒரு உயிர் இல்லையா? அது ஒரு உயிர் இல்லையா? அதில் என்ன மதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத மதத்தை சார்ந்த ஒரு ஜனாசா செல்லும் பொழுதும் அதற்குரிய கண்ணியத்தை கொடுத்தார்கள் என்று நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது.
ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு உதவியாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகளாக உதவியாளராக இருக்கின்றார். நாம் கேள்விப்பட்டு இருப்போம், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அதே போன்று ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இந்த 10 வருஷத்திலே ஒரு தடவை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ என்னுடைய மார்க்கத்திற்கு வந்துவிடு, இஸ்லாத்திலே வந்துவிடு என்பதாக சொல்லவில்லை. 2 தினங்களாக வேலைக்கு வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். சென்றால் அங்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். உயிர் பிரிந்துவிடும் என்ற மோசமான நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கலிமா சொல்லிவிடு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த யூத மதத்தை சார்ந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அந்த நேரத்தில் கூட தந்தையினுடைய அனுமதியை கேட்கிறார். தன்னுடைய முடிவாக அதை எடுக்காமல் தந்தை அதை அனுமதித்தால் நாம் ஏற்போம் என்ற சிந்தனையில் பார்க்கிறார். அப்பொழுது அந்த தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 10 வருடம் என்னுடைய பிள்ளை ஒழுக்கம் கற்பித்தது, இந்த அளவுக்கு மிக சிறந்தவனாக உருவாக இருக்கின்றான் என்று சொன்னால் இந்த நபி உண்மையானவர் என்பதாக கருத்தில் கொண்டு அத்திர் அபல் காசிம், காசிமுடைய மகனை நீ பின்பற்று என்று அந்த தந்தை சொன்னார். அவர் இஸ்லாத்திலே இணைந்து கலிமா சொல்லி மரணித்து விட்டார் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட நற்குணங்கள் நம்மிடத்திலே அது வாழ்க்கையாக உருவெடுக்கும் பொழுது நம்மிடத்தில் அமைதி தானாக வரும். எல்லா விதமான நிம்மதியும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இதுதான் என்று பெருமானாருடைய வழிமுறைகள் இருக்குகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அமைதியையும் சாந்தத்தையும் கடைபிடித்து வாழக்கூடிய நசீபே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்